கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இன்றைக்கு நம் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிற ஒரு காரியம், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படி நமக்கு இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம இன்றைக்கு நம்ம இருதயத்தில் எந்த காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம முதலாவது தேடுகிறோமா, இல்லை நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸில் இன்றைக்கு நம் எதை முதலாவது இடத்துல வைத்திருக்கிறோம் என்பதை நம் உள்ளத்திலே நம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை நம்ம எந்த காரியத்தை குறித்து அதிகமாக நினச்சிட்ருக்கோம், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இருக்கணும், அல்லது இந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறோமா, அப்போ எந்த இடத்துல நம்ம பொக்கிஷம் இருக்குதோ அங்கே தான் நம்ம இருதயமும் இருக்கும். அங்கே நம்ம ராஜ்யத்தை தேடவும் முடியாது, அவருடைய நீதியை தேடவும் முடியாது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போது இன்றைக்கு சிலருக்கு பணம் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது, சிலருக்கு மனிதர்களுடைய வார்த்தைகள், அவங்க அப்ரூவல், அவங்க புகழ்ந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், இவங்க நம்மளை பற்றி ஏதாவது நம்மளை புகழ்ச்சியாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய அப்ரூவலோ, பணமோ, இன்னும் மற்ற எந்த காரியங்களோ, இல்லை கவலைகளோ, இது எது இருந்தாலும் அதுதான் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறது. அதையே குறித்து நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருப்போம்னா அதுதான் நம்ம இருதயம் அந்த இடத்துல முதலாவது இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அப்போது நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யுமா, கூட கொடுக்கப்படும். நம்ம கேட்காமலே நமக்கு எல்லாம் கிடைக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா அப்படி ஒரு தகப்பன் தான் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா எதை குறித்தும் நம்ம கவலைப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். அதுதான் அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி, உண்போம் என்று சொல்லி உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னாலும் நம்ம இருதயம் அந்த இடத்துல பொக்கிஷம், அதைத்தான் பொக்கிஷமாய் நம்ம பார்க்கிறோம். எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இது இல்லை அது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவே நம் பொக்கிஷமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். சரி, அவருடைய ராஜ்யம்னு சொல்கிறோம், அந்த ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லூக்கா 17:21 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அங்கே பரிசேயர் வந்து இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இயேசு சொல்கிறாரு, இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லுகிறதற்கு ஏதுவாய் அங்கே அது பிரத்யட்சமாய் வராது, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு எங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. ரோமர் 14:17 பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஆதாரம் வேதத்தில் இருக்குது. அப்போ அங்கே என்ன இருக்குமா, அங்கே நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கும். இது மூன்று உங்கள் இருதயத்தில் இல்லை அப்படின்னா இன்னும் நீங்கள் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடணும். ஆனால் இன்றைக்கு நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொலோசையர் 1:13 நம்ம பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்போ நம்ம இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே சாத்தானின் ராஜ்யத்தை விட்டு நம்ம அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்மை தேவன் கொண்டு வந்து விட்டார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு அங்கே இருந்தால் கூட நம்ம உலகத்தாரை போல சிந்தித்து, உலகத்தாரை போல தேவைகளுக்காக கலங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள அந்த ஒரு எந்த ஃபெசிலிட்டிஸும் நம்ம அனுபவிக்காத இடத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போது இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோன்னா அங்கே அவருடைய ரைட்டியஸ்னஸை நம்ம என்ஜாய் பண்ணி அந்த சந்தோஷத்துக்குள்ள, அந்த ஒரு பரிசுத்தாவியினால் உண்டாகும் சமாதானத்திலே, சந்தோஷத்திலே நம்ம இருக்கும்போது
அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரத்யட்சமாய் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் 1 கொரிந்தியர் 4:20 நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்போ அது நாட் ஆஃப் வேர்ட்ஸ் பட் ஆஃப் பவர். அப்போ அந்த பவர்ல நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 12:28 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ அங்க பவர்ல நம்ம என்ன செய்யறோம், நமக்கு அத்தாரிட்டி இருக்கு, பவர் இருக்கு. அதனால நம்ம பிசாசுகளை துரத்துறோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறோம். அதனால தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு எங்கு வந்திருக்கிறது, நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். லூக்கா 10:9 கூட அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்திருப்பீங்கன்னா அங்கே வியாதிகள் இல்லை, பிசாசின் பிடி இல்லை, அங்கே என்ன இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அங்கே தேவைகளை சந்திக்கக்கூடிய உங்கள் தேவனும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நீங்க இருக்கிற இடம் ஒரு பெரிய ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்போ இன்றைக்கு மேலானவைகளை நம்ம நாடணும் அப்படின்னா எந்த காரியத்தை குறித்தும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கலங்க மாட்டோம். அப்படி கலங்கி கொண்டு இருப்போம் அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு விக்கிரகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்த்தோம், அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் அடுத்த அந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5:21 நம்ம பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்றைக்கு அவருடைய நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய சுயநீதியினால் அல்ல, இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறது நிமித்தம் நாம் அவருடைய நீதியாய் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்ம கேட்ட எல்லாவற்றையும் தேவனிடத்துல நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றும் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3:22 முதல் 24 பார்க்கிற வசனங்கள், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கு அவர் நமக்காக பாவமானதினாலே இன்றைக்கு அவருடைய நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனபடியினால இன்றைக்கு அவர் நிமித்தம் அவருடைய அவர் மேல் நம் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த தேவனுடைய நீதியும் நம்ம தேடும்போது உலகத்தின் மற்ற எந்த காரியங்களும் நமக்கு கூட கொடுக்கப்படும், சுகம் நமக்கு கூட கொடுக்கப்படும், நமக்கு சமாதானம் கொடுக்கப்படும், நமக்கு சந்தோஷம் கொடுக்கப்படும், நமக்கு நம்முடைய எல்லா தேவைகளும் அங்கே சந்திக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது இன்றைக்கு அவரை பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன், அப்போ இதெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில விசுவாசத்துல நம்ம உறுதியாய் இருக்கும்போது எல்லாம் நமக்கு சந்திக்கப்படும் என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் அதிகமாய் தேட, அப்பொழுதோ ஆண்டவரே இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆதலால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன தகப்பனே, ஒரு நாளும் எங்களுக்கு கவலை எங்களுக்கு மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்க ராஜ்யத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்ப்பா. அதன்படி எங்களை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.